அகமொன்று வைத்து புறமொன்று பேசுவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யாருக்கு பொருந்துமோ இல்லையா, இந்த டிடிவி தினகரனுக்கு பொருந்தும். இவர் ஸ்மைலிங் பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வன்மம், வஞ்சம், குரோதம், முழுக்க அழுக்கு. இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கிய கட்சி, அந்த கட்சி அழியக்கூடாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இந்த தேர்தலில் 10 விழுக்காடு ஓட்டு கூட அதிமுக பெறாது, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்படாது, விஜய் கட்சி நல்லா வந்துடும், உதயநிதி எடப்பாடி பழனிசாமி 100 வருஷம் வாழணும்னு சொல்றது சரிதான், எடப்பாடி பழனிசாமி இருந்தா அதிமுக உருப்படாம போயிரும், இப்படின்னு ஒருத்தன் சாபம் விடுறான் அப்படின்னா அவருடைய குணநலத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவை எடுத்து இந்த டிடிவி தினகரன் இருந்தார்னா ஒட்டுமொத்த கட்சியும் நாசமா போயிடும். ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைமை சாதாரண எளிய மனிதர்களையும் மதிக்க கத்துக் கொடுக்கணும். கட்சியினுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பேரூராட்சி தலைவர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், கிளை செயலர் எல்லாரையும் அன்போடு நேசிச்சா மட்டும்தான். உரிமையில வாயா போயான்னு சொல்றது வேற, உரிமையில வாப்பா போப்பான்னு சொல்றது வேற. எல்லாரையும் என்னையா சொல்லியா, வயசுக்கு மூத்தவர்களை, மூத்த அமைச்சர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எல்லாரையும் சும்மாவே என்னையா அப்படின்னு கூப்பிட்டா, அதுவும் வயதுக்கு குறைவான ஒருத்தர் அதிகார திமிர்ல கூப்பிட்டா கோபம் வருமா வராதா? அப்போ பணம், கட்சி, ஆட்சி எல்லாத்தையும் விட மரியாதை முக்கியம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எனக்கு ஆட்சியை விட தன்மானம் முக்கியங்கிற வார்த்தையை பதிவு பண்ற காரணம், இவர்கள் மரியாதை கொடுக்க தெரியாத குடும்பம், எவனையும் மதிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்த பழையர்களுக்கு தெரியும், யாரையும் மதிக்காத ஒரு குடும்பம் இந்த குடும்பம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தன்மானம் முக்கியம், அதனால அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது. அதெல்லாம் தாண்டி இது தனிப்பட்டது. 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக தூக்கிட்டு போறாரு. அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை சின்னத்துக்காக விழுந்த ஓட்டுல விழுந்து ஜெயிச்ச 18 வேற, இவர் திடீர்னு உள்ள அம்மையார் ஜெயலலிதாவால் போய சொல்றதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவர், 10 வருஷம் எங்க போனார்னே தெரியாம இருந்தவர், இன்னைக்கு சில பேருக்கு சென்னைக்குள் நுழைய தடை, மதுரைக்குள் நுழைய தடை, அப்ப இந்த 110 போடுவாங்க, 1 வருஷம் ஊருக்குள்ளே வரக்கூடாதும்பாங்க போலீஸ். அதே மாதிரி இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாடா, உன்னை என் கண்ணிலே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்த ஒருத்தர் திடீர்னு மொத்த கட்சி நான் 18 எம்எல்ஏ கூட்டு போய் உட்கார வச்சு நான் இந்த ஆட்சியவே கவிழ்ப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவரை எப்படி ஏத்துக்குவார் எடப்பாடி பழனிசாமி? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்தை சரியான முடிவு எடுத்திருக்காரு. ஆட்சி இன்னைக்கு அடைஞ்சிடலாம் ஒரு பெரிய கூட்டணியை போட்டு, அந்த ஆட்சி வந்த பிறகு மேலேறி உட்கார்ந்துக்கிட்டு இவங்க குழப்படி பண்ணி ஆட்சியை கவிழ்த்துட்டான்னு வைங்க, திருப்பி அந்த ஆட்சி வருமானம் வராது. ஆனா கட்சின்னு ஒன்று இருந்தா அந்த கட்சி என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்காம போகும். அப்ப எனக்கு ஆட்சியை விட கட்சி முக்கியம், இந்த தொண்டர்களை நான் விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போதும் அதே மனநிலை இருக்காரு. அதே போலதான், அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களோ, டிடிவி அவர்களோ, இந்த சசிகலா அவர்களோ